இந்த உலகத்திலேயே அபரிவிதமான படைப்பு அப்படின்னா மனித மூளை. இதுல ஒரு அற்புதமான சக்திங்கிறது சுரக்குது. இது சுரக்கிறதுனால தான் நம்ம ஆனந்தமா இருக்கிறோம், ஆசைப்படுறோம், அடிமையா இருக்கிறோம், ஆத்திரப்படுறோம். எல்லாமே இத அமிர்தம்னு சொல்லலாம், ஆபத்துன்னு சொல்லலாம். இதுக்கு பேரு டோபோமைன். நம்ம மூளையில இது அளவா இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அளவை மீறி இது சுரக்கும் போது அது நம்மளை அடிமையாக்குது. இது எப்பப்பெல்லாம் அதிகமா சுரக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்தால நமக்கு ஈஸியா சந்தோஷம் கிடைக்கும் போது இது அதிகரிக்குது. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது அதிகரிக்குது. அதே தவறான விஷயத்த நம்ம செஞ்சு இதை அதிகரிச்சோம் அப்படின்னா நம்ம இது கிட்ட மாட்டிக்கிட்டோம். அதிகமா ரீல் வீடியோ பார்க்கறது, ஷார்ட் வீடியோ பார்க்கறது, போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறது கூட இந்த டோபோமைனை அதிக அளவுக்கு கொண்டு போகும். இது அதிகரிக்கும் போது நம்ம கைகள் இருக்கு இல்லையா, நம்மளை மீறி அந்த விஷயத்தை அடைய நினைக்கும். அப்படி அதை அடைய நினைக்கும் பொழுது நம்ம கண்ட்ரோல்ல நம்ம இருக்க மாட்டோம். திரும்பி நம்ம கண்ட்ரோலுக்கு நம்மளை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த விஷயங்களை பண்ணாலே போதும். ஆரோக்கியமா சாப்பிடணும், அளவா தூங்கணும். இதையும் மீறி ரொம்ப ஈஸியா ஒன்று சொல்லணும் அப்படின்னா சும்மா இருக்கணும். சும்மா இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம டோபமைன் நம்ம மூளையில இருந்து குறைஞ்சி நம்ம கண்ட்ரோலுக்கு நம்ம வந்துருவோம். இதைத்தான் தியானம் அப்படின்ட்டு கூட அந்த காலத்துல சொன்னாங்க.